Hi friends, welcome to Nama Mutual Fund YouTube channel. நான் சந்தனகுமார் Mutual Fund Advisor. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். அது இல்லாம நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ரிவ்யூ பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல SBI NIFTY Next 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் நியூ ஃபண்ட் ஆஃபர் பற்றி பார்ப்போம். SBI NIFTY Next 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆனது இண்டெக்ஸ் ஃபண்ட் வகையை சார்ந்ததாகும். பொதுவாக இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆனது செலவின குறைவாகவும் முதலீடு பரவலாக எல்லா துறையை சார்ந்த நிறுவனங்களிலும் முதலீடு செய்யப்படுகிறது. இந்த ஃபண்டில் முதலீடு செய்யும் போது 5 வருடங்களுக்கு அதிகமாக முதலீட்டு காலத்தை தொடர வேண்டும். இந்த வீடியோவில் SBI NIFTY Next 50 இண்டெக்ஸ் ஃபண்டின் அசெட் அலோகேஷன் போர்ட்போலியோல அதிக முதலீடு உள்ள நிறுவனங்கள் எவை, கடந்த காலங்களில் NIFTY Next 50 இண்டெக்ஸ் ஆனது எத்தனை சதவீதம் வருமானம் கொடுத்திருக்கின்றது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம SBI மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பார்க்கலாம். SBI மியூச்சுவல் ஃபண்ட் ஆனது சுமார் 12,70,000 கோடி வரை மியூச்சுவல் ஃபண்டை நிர்வகிக்கிறாங்க. SBI மியூச்சுவல் ஃபண்ட் ஆனது ஈக்விட்டி ஃபண்டு, டெப்ட் ஃபண்டு மற்றும் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு, மல்டி அசெட் ஃபண்டு இப்படி எல்லா ஃபண்டுகளையும் ஆஃபர் பண்றாங்க. SBI மியூச்சுவல் ஃபண்ட் டீம்ல மொத்தம் 59 ஃபண்டு மேனேஜர், ஃபண்டு அனலிஸ்ட் இப்படி ஸ்ட்ராங் ப்ரொஃபஷனல் இருக்கிறாங்க. இதனால இந்த ஃபண்டோட ட்ராக் ரெக்கார்டு ஸ்ட்ராங்கா இருக்கு. SBI மியூச்சுவல் ஃபண்டுக்கு 1,15,00,000 கஸ்டமர் இருக்காங்க. SBI மியூச்சுவல் ஃபண்டுக்கு கஸ்டமர்னு இண்டிவிஜுவலை தவிர்த்து கார்பரேட் கூட இருக்கிறாங்க. ஏன் SBI NIFTY Next 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதை பற்றி ஒரு சில காரணங்களை பார்க்கலாம். இந்த ஃபண்ட்ல நீங்க முதலீடு பண்ணுவதன் மூலம் நாளைக்கு மார்க்கெட் லீடரா இருக்க ஒரு கம்பெனில முதலீடு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்யும் போது எல்லா செக்டார்களிலும் முதலீடு பரவலாக்கப்படுகிறது. என்னென்ன செக்டார் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பேங்கிங், பினான்சியல் சர்வீசஸ், ஆட்டோமொபைல், கெமிக்கல், பாராமெடிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி எல்லா துறைகளிலும் முதலீடு பண்றாங்க. இது ஒரு பேசிவ் ஃபண்டுங்கிறதுனால உங்களுக்கு ரிஸ்க்கும் ரொம்ப குறைவு தான், அதிகமாக ஏற்ற இறக்கம் இருக்காது. அடுத்தபடியா பாத்துட்டீங்கன்னா NIFTY Next 50 இண்டெக்ஸோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா SBI மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில எல்லாருக்கும் தெரிந்த நிறுவனம் தான். SBI மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு சில ஃபண்டுகள்லாம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. அது இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல நம்பர் 1 பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபண்ட்லயும் சரி பேசிவ் ஃபண்ட்லயும் சரி SBI மியூச்சுவல் ஃபண்ட் தான். NIFTY Next 50 இண்டெக்ஸ் பற்றி ஒரு பார்வை. ஏன் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும் என்று. இந்தியாவில் உள்ள ஒரு சில இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு பாத்தீங்கன்னா NIFTY 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த NIFTY 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல தான் மிகப்பெரிய கம்பெனிகள்லாம் இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், TCS, HDFC பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இப்படி பெரிய கம்பெனிகள்லாம் இந்த இண்டெக்ஸ்ல தான் இருக்கு. இதற்கு அடுத்தபடியா NIFTY Next 50 இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ்ல தான் இப்போ NFO ஆஃபர்ல இருக்கு. பொட்டன்சியல் லீடர் இந்த கம்பெனில, அதாவது இன்னைக்கு NIFTY Next 50 இண்டெக்ஸ்ல உள்ள ஒரு சில கம்பெனிகள் நாளை மிகப்பெரிய கம்பெனிகளாக வர வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஃபண்டோட வளர்ச்சி NIFTY 50 இண்டெக்ஸை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். NIFTY 100 இண்டெக்ஸ். NIFTY Next 50க்கு அடுத்தபடியா உள்ள 100 கம்பெனிகள் NIFTY 100 இண்டெக்ஸ்ல உள்ளது. அதுக்கு அடுத்தபடியா NIFTY 100 இண்டெக்ஸ். நிப்டில முதல் 500 இடத்துல உள்ள கம்பெனிகள் தான் இந்த இண்டெக்ஸ்ல உள்ளது. அதுபோல இந்த இண்டெக்ஸ் எப்போ ஆரம்பமானதை பார்த்தோம்னா டிசம்பர் 24, 1996ல இருந்து. இந்த இண்டெக்ஸ் கான்ஸ்டன்டா எல்லா கம்பெனிகளும் அப்படி இருக்குமா பார்த்தா கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சில கம்பெனிகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா இந்த இண்டெக்ஸ்ல இருந்து எடுத்துருவாங்க. அதுபோல ஒரு சில கம்பெனிகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, அந்த கம்பெனியோட ரிசல்ட் நல்லா இருக்கு, அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ ஏறி இருக்கு, அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஏறி இருக்குன்னா இந்த இண்டெக்ஸ்ல ஆட் பண்ணுவாங்க. இது வருஷத்துக்கு ஒரு முறை நடந்துகிட்டே தான் இருக்கும். SBI NIFTY Next 50 இண்டெக்ஸ் ஃபண்டின் NFO பேசிக் டீடைல் பற்றி பார்க்கலாம். ஃபண்ட் ஹவுஸ் SBI மியூச்சுவல் ஃபண்ட். NFO டேட் 28th April to 11th May 2021. NFO பீரியட்ல உங்களுக்கு ஒரு யூனிட் 10 ரூபா ஆஃபர் பண்றாங்க. இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெஞ்ச்மார்க்னு NIFTY Next 50 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். ரெகுலர் பிளான் அண்ட் டைரக்ட் பிளான் இருக்கு. டைரக்ட் பிளானை செலக்ஷன் பண்ணுங்க. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 50 பைசாக்கு குறைவா தான் இருக்கும். ஆப்ஷன் growth and dividend growth செலக்ஷன் பண்ணுங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்டா இந்த ஃபண்ட்ல 5,000 பண்ணலாம். மினிமம் அடிஷனல் பர்ச்சேஸா 1000 ரூபாய் கூட பண்ணலாம். இந்த ஃபண்டை 1 இயருக்கு முன்னாடி நீங்க செல் பண்ணீங்கன்னா 1% எக்ஸிட் லோடு இருக்கு. SBI NIFTY Next 50 இண்டெக்ஸ் ஃபண்டோட அசெட் அலோகேஷனை பற்றி பார்க்கலாம். 95 முதல் 100% வரை ஈக்விட்டி எனப்படும் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அது போக மீதமுள்ள 5% டெப்ட் எனப்படும் கடன் பத்திரங்களை முதலீடு பண்றாங்க. NIFTY Next 50 இண்டெக்ஸ்ல எத்தனை செக்டார்கள் இருக்கு, ஒவ்வொரு செக்டார்லயும் எத்தனை சதவீதம் அசெட் அலோகேஷன் இருக்கு, போல மேஜர் அலோகேஷன் உள்ள என்னென்ன கம்பெனிகள் அதை பற்றி பார்க்கலாம். அதிகபட்சமாக கன்சூமர் குட்ஸ்,
18.47%, Financial Service 16.98%, Paramedical 10.91%, Consumer Service 8.99%, Metals 7.91%, Oil and Gas 7.56%, Power 5.55%, Automobile 5.32%, Cement 3.87%, Healthcare Services 2.91%, Chemical 2.75%, Telecom 1.98%, IT 1.84%, Construction 1.77%, Industrial Manufacturing 1.64%, Services 1.57%. அதை தவிர அதிகபட்ச ஹோல்டிங் உள்ள என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா அதிகபட்ச ஹோல்டிங் 3.82%, அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் 3.52%, அவென்யூ சூப்பர் மார்க்கெட் 3.47%, இன்ஃபோ ஏஜ் இந்தியா லிமிடெட் 3.3%, ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் லிமிடெட் 3.12%, டாபர் இந்தியா லிமிடெட் 3.05%, அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் 2.91%, அடானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் 2.83%, கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் லிமிடெட் 2.75%, ஃபெர்டிலிட்டி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 2.75%. மொத்தம் 50 கம்பெனிகள் இருந்தாலும் இந்த 10 கம்பெனிகள் மட்டுமே 31.52% அசட் அலோகேஷன் இருக்கு. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் கடந்த மார்ச் 2011 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாருன்னா இன்றைக்கு அதோட மதிப்பு 34,279 ரூபீஸ், கிட்டத்தட்ட 3 மடங்கு ஆகும். நீங்கள் பேங்க்ல பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துல தான் உங்களுக்கு டபுள் ஆகுது. இது உங்களுக்கு 10 வருஷத்துல 3.5 மடங்கு ஒரு நல்ல ரிட்டர்ன். இது கிட்டத்தட்ட 14.8% ஆனுவல் ரிட்டர்ன் ஆகும். மற்றொரு கம்பேரிசன், எஸ்ஐபியில் ஒருத்தர் மாதம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருன்னா இது எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். எஸ்ஐபி மூலமாக மாதம் 10,000 ரூபா பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதோட 1 இயர் ரிட்டர்ன் 1,51,566 ரூபீஸ். இது ஆனுவல் ஆவரேஜ் ரிட்டர்னாக 51.76%. 3 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஒரு வருஷத்துக்கு 1,20,000னா 3 வருஷத்துக்கு 3,60,000. அவரோட ரிட்டர்ன் 4,50,933 ரூபீஸ். இது வருட சராசரி வருமானம் 15.15%. 5 இயர் ஆவரேஜாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் 6 lakh. அவருடைய கரண்ட் வேல்யூ 8,03,725 ரூபீஸ். இது வருட சராசரி வருமானம் 11.62%. 7 இயர் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 8,40,000, ப்ரெசன்ட் வேல்யூ 12,96,198 ரூபீஸ். இது 12.17% இயர்லி ரிட்டர்ன். 10 இயர் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1,20,000 ரூபானா 10 வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபா. அதோட ப்ரெசன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 25,53,135 ரூபீஸ். இது கிட்டத்தட்ட வருட சராசரி வருமானம் 14.43%. இதிலிருந்து நீங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் ஒரு பேங்க்ல 10 lakh போட்டுட்டு 20 lakh வேணும்னா 10 இயர் வெயிட் பண்ணணும். நீங்கள் எஸ்ஐபியில் மாதம் 10,000 ரூபாய் செலுத்தி 10 வருட முடிவில் அந்த ஃபண்டில் கூட உங்களுக்கு 25 லட்சம் ரூபா ரிட்டர்ன் இருக்குது. இது ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். இது போல் ஆனுவல் ரிட்டர்ன் ஆனுவல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1 இயர் 62.94%, 3 இயர் 7.25%. 3 இயர் ரிட்டர்ன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா கடந்த 2018-19 20 பிற்பாதி வர நல்ல ரிட்டர்ன் கிடையாது. அதனால தான் 3 இயர் ஆவரேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 5 இயர் ஆவரேஜ் 14.15%, 7 இயர் ஆவரேஜ் 15.6%, 10 இயர் ஆவரேஜ் 13.1%. நிஃப்டி 50யோட 3 இயர் ரோலிங் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1 இயர் 1.22%, 3 இயர் 8.36%, 5 இயர் 13.83%, 7 இயர் 16.09%, 10 இயர் 14.67%. அதில் பார்க்கும்போது 3 இயர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 1 இயர் கூட. எப்போவே நீங்கள் ஈக்விட்டி ஃபண்டை இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா 5 வருடங்களுக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் என்பது பேசிவ் ஃபண்ட் வகையை சார்ந்தது. இந்த ஃபண்டுக்கு யாருக்கு ஏற்றதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு புதுசாக வரவங்களோ அவங்க தாராளமாக இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஆக்டிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.
எப்பவுமே ஆக்டிவ் மேனேஜர் ஃபண்ட் தான் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கணும். ஆனா ஃபண்ட் செலெக்ஷன் நல்ல ஃபண்டா இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் கைடு ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணும்போது என்ன விதமான மியூச்சுவல் ஃபண்ட் செலெக்ஷன் பண்ண வேண்டாம், எத்தனை வருடங்கள் முதலீட்டை தொடர வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.